ஜனாதிபதி தேர்தல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர தரப்புக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் சற்று முன்னர் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஹோட்டலில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகரவும், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தயாசிறி ஜெயசேகர தரப்பு தீர்மானித்த நிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, ஹர்ஷன ராஜகருணா, கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, கலாநிதி ஷரித ஹேரத், சான் விஜயலால் டி சில்வா, முன்னாள் எம்பிக்களான சுஜீவ சேனசிங்க, திலங்க சுமதிபால உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு உள்ளனர். கம்பஹா பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு. கம்பஹா தமிட பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவரை குறிவைத்து மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான 29 வயதுடைய நபர் சிகிச்சைக்காக கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு காயமடைந்த நபர் உடுகம்பல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என போலீசார் குறிப்பிட்டனர். விதிமீறல் குற்றச்சாட்டு. பிரான்சில் நடைபெற்று வரும் பாரிஸ் 2024 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் விதிமீறல் குற்றச்சாட்டில் இலங்கை வீரர் அருண தர்ஷன தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் பங்கு பற்றிய அவர் போட்டியை 44.75 செகண்ட்களில் ஓடி முடித்து 5ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார். எனினும் 3 அரையிறுதிப் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் அருண தர்ஷன TR17.23 என்ற தடகள வீதியை மீறும் வகையில் மற்றைய தளத்தில் கால் பதித்துள்ளார். இதன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதன்படி 3 அரையிறுதிப் போட்டிகளில் முதல் 2 இடங்களை பெற்ற 6 வீரர்களும் அடுத்த அதிசிறந்த நேரங்களை பதிவு செய்த இருவருமாக 8 வீரர்கள் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற தகுதி பெற்றுள்ளனர். முதலாவது அரையிறுதிப் போட்டியில் அமெரிக்க வீரர் குவின்சி ஹால், டிரினிடாட் அண்ட் டுபாகோ வீரர் ஜெரிம் ரிச்சர்ட்ஸ் ஆகியோரும், இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் கனடா வீரர் கிரணி ஜேம்ஸ், ஜம்பியா வீரர் முசாலகா சமுகோங்கா ஆகியோரும், கடைசி தகுதிக்கான் போட்டியில் பிரித்தானிய வீரர் மெத்யூ ஹட்சன் ஸ்மித், அமெரிக்க வீரர் மைக்கேல் நோர்மன் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் இரு ஊழியர்களுக்கு இடையில் மோதல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் மற்றைய ஊழியரை கத்தியால் குத்த முயற்சித்துள்ளார். இரு ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உணவு வழங்கல் பிரிவில் பணியாற்றும் குறித்த ஊழியர்களுக்கு இடையில் கேக் துண்டு தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதன்போது உணவு ஆய்வு தொடர்பான சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட உணவு மற்றும் பானங்கள் துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் மோதலை சமரசம் செய்தனர். குறித்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹசீனாவின் பாதுகாப்பு அரணாக மாறிய இந்திய போர் விமானங்கள். இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களின் பாதுகாப்பில் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்புத்துறை தகவல்களில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கடந்த திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு தலைவர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. இதன்போது இராணுவத்தினரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க ஷேக் ஹசீனாவிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை அவர் ஏற்கவில்லை. கலவரத்தை கட்டுப்படுத்த இராணுவ தளபதிகளுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். அப்போது ஹசீனாவின் தங்கை ரஹானா ஆட்சியை இராணுவத்திடம் ஒப்படைக்க அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது சரமாரியான தாக்குதல். ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அல் அசாத் முகாமை இலக்கு வைத்து பல ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் 5 அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் மற்றும் 2 அமெரிக்க ஒப்பந்ததாரர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லோய்ட் ஒஸ்டின் கூறுகையில், தனது படை வீரர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா பெற்றுக்கொள்ளாது என்றார். ஏவுவதற்கு தயாராக இருந்த 8 ராக்கெட்டுகளுடன் கூடிய ட்ரக் வண்டியொன்று தனது இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், இராணுவ தளத்தை தாக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈராக் அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.